மானிடனோட காதலுக்காக உன்னுடைய யக்ஷ கடமையை நீ மீறினியோ அதே மானிட ரூபத்தை அடைஞ்சு தமோ ரஜோகுணம் கொண்ட பெண்ணா மாறி அவங்கள கொன்ன பிறகுதான் அல்காபுரிக்கு திரும்பி வர்ற தகுதி உனக்கு கிடைக்கும். 99 பேரை பிடிச்ச மாதிரி 100வது ஆளை நீ சுலபமா பிடிக்க முடியாது. சுத்த பிரம்மச்சாரியா உயிர் பயமே இல்லாத ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சுவாமியே சரணமையப்பா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? 30 வயசுலயே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு யாராவது கேட்கணுமா? உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட கல்யாண வாழ்க்கைக்கு நிறைய லிங்க் இருக்கு மச்சான். நான் கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல லவ் பண்ணு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. கல்யாணத்துக்கு அப்புறமா 10 பேர் மேலயும் வரும். என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா? கடப்பாறை முழுங்கனவ மாதிரியே உட்கார்ந்துருக்கானே. Cheers. இப்ப என்ன இந்த பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ல போறியா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண கூடாதா? அப்படியே லவ் பண்ணா நான் செத்தா போயிடுவேன். I think I'm in love with you. அண்ணன் எங்களுக்கு முத்தம் கொடுத்த மாதிரி சொல்லிட்டாரு. முத்த மட்டும் தான் கொடுத்துக்கிட்டோம், வேற ஒண்ணும் கொடுத்துக்கல. எங்க யாருக்குமே இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. வாட் சிக்கர்மா, என்னடா இது வாழ்க்கை? ஓ ஓ அடேங்கப்பா. அந்த 100வது ஆண் கிடைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. உனக்கு கிடைச்சிருக்கு, அவனை விட்டுறாத. அந்த மாயா எனக்கு சொந்தமாயிடுவா. மாயா நமக்கு கிடைச்சா அல்காபுரிய நமக்கு கிடைச்ச மாதிரி. அல்காபுரிய காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. இந்த கடமைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணது பேய்டா. கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் பொண்டாடி பேய் மாதிரி தான்டா.